سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய நாகை மாவட்ட செயலாளரும் நாகூர் தெத்தி சமரசம் நகர் மஸ்ஜித் தக்வாவுடைய தலைமை இமாமுமான எம் அப்துல் கரீம் உலவி ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் நம்மோடு மீண்டும் இந்த காணொலியில் இணைந்திருக்கிறார்கள். ஏனெனில் இஸ்லாமிய சமுதாயத்தில் மக்களுக்கிடையே இத்தாவை பற்றிய தெளிவற்ற நிலை நிலவி வருகின்ற காரணத்தினால் அதன் சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்களுக்கு இந்த காணொலியில் ஹஸ்ரத் அவர்களிடமிருந்து தெளிவான விடையை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காணொலி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் அவர்களை வரவேற்றுவிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாவட்ட செயலாளரும் நாகூர் தெத்தி சமரசம் நகர் மஸ்ஜித் தக்வாவுடைய தலைமை இமாமுமான எம் அப்துல் கரீம் உலவி ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் நம்மோடு மீண்டும் இந்த காணொலியில் இணைந்திருக்கிறார்கள். ஏனெனில் இஸ்லாமிய சமுதாயத்தில் மக்களுக்கிடையே இத்தாவை பற்றிய தெளிவற்ற நிலை நிலவி வருகின்ற காரணத்தினால் அதன் சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்களுக்கு இந்த காணொலியில் ஹஸ்ரத் அவர்களிடமிருந்து தெளிவான விடையை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காணொலி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் அவர்களை வரவேற்றுவிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொலியில முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, தலாக் இஸ்லாத்தில் ஆகுமானதா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கு. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் அவர்கள் தெளிவுரை வழங்குவாங்க. இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத், தலாக் இஸ்லாத்தில் ஆகுமானதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நல்ல நேர்காணல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் தம்பி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு தலாக்கை பற்றி இத்தாவை பற்றிய மார்க்க விஷயங்களில் ஒரு தெளிவில்லாமல் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வை நாம் முதல்ல வரவேற்றுட்டு அடுத்து தலாக்கு ஆகுமானதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. மார்க்கத்தில் தலாக்கு கூடுமா, திருமண பந்தத்தை முறித்து கொள்ளலாமா, அப்படி கூடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. மார்க்கத்தில் அதுக்கு முழுமையான அனுமதி இருக்கிறது. தலாக்குக்கு தலாக்குன்னு சொன்னால் பந்தத்தை, திருமண பந்தத்தை முறித்து கொள்வது, அதற்கு மார்க்கத்தில் முழுமையாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் குர்ஆன் ஹதீஸுகள்லேருந்து நம்ம பார்க்கிற செய்தி. ஆனால் ஆகுமான காரியங்களிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸு, ஆகுமான காரியங்களிலேயே அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் அது தலாக்கு தான், திருமண பந்தத்தை முறித்து கொள்வதுதான் சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அபூதாவுதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே ஹலாலான ஆகுமான விஷயங்கள்லேயே கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னால் அத்தலாக்கு, அது தலாக் என்ற ஒன்று தான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறாங்க. தலாக்கு அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னா அப்போ கூடாது தானே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹதீஸை மேலோட்டமாக பார்த்தோம்னா அப்படி நமக்கு விளங்கும். அப்படி அல்ல, தலாக்கை முறையாக பயன்படுத்த வேண்டும், முறைகேடாக பயன்படுத்தி விடக்கூடாது. முறைகேடாக பயன்படுத்தினால் அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது, கோபத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது நாம் பார்க்கிற ஒரு செய்தி. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், தலாக்குடைய விஷயத்தில் நம்ம ஆகும் அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம். அது முறையாக இருக்க வேண்டும், அந்த தலாக் என்பது முறையாக இருக்க வேண்டும் என்பதும் நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, தலாக்கு விடுகின்ற பொழுது ரஹ்மானுடைய அரிஷ் இருக்கு பார்த்தீங்களா, ரஹ்மானுடைய அரிசு அப்படியே நடுங்குகிறது. ஒரு இஸ்லாமிய தம்பதியர்கள் தங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தலாக்கு விடுகிறார்கள் என்று சொன்னால்
பிரிகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ரஹ்மானுடைய, இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தை பயன்படுது, அர்ஷுர் ரஹ்மானி, ரஹ்மானுடைய அர்ஷ் அப்படியே நடுங்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆக தலாக்குடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, தலாக்கு என்பது விருப்பமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கான ஒரு நல்ல மார்க்கம் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியும் கூட. அவர்கள் மனம் இஷ்டம் இல்லாமல் மன கஷ்டத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் சொன்னால் அங்கே நிம்மதியே இருக்காது. ஆக நிம்மதியை கெடுக்கின்ற ஒரு நிகழ்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை விட நிம்மதிக்கான ஒரு இடத்தை தேடி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக தலாக்கை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தி. ஆனால் முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம திரும்ப திரும்ப நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. புரிந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு கேட்டா, இத்தா என்றால் என்ன? ஹஸ்ரத், இத்தா அப்படின்னா என்னங்கிறத தெளிவா சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு கேள்விக்கு தம்பி நேரடியாக வந்துட்டாங்க. என்ன கேள்வி சொன்னால், தலாக் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்ட உடனேயே அடுத்து இத்தா இருக்கணும், பெண்கள் இத்தா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த இத்தாவை பற்றிய ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்வியை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேளுங்க பார்ப்போம். இத்தா என்றால் என்ன, அதாவது இத்தானா என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை கேட்கலாம். இத்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது இப்போ பொதுவாகவே இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால், பெண்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்கள் அல்லது தன்னை ஒரு கணவனிடத்திலிருந்து பிரித்து கொண்ட பெண்கள் அல்லது கணவன் இறந்து விட்ட பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்க இருக்க வேண்டிய ஒரு காலத்திற்கு அது இத்தா அப்படின்னு சொல்லப்படும். என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் காத்திருப்பு காலம் என்று அதற்கு நேரடியாக நம்ம சொல்லலாம். காத்திருப்பு காலம் என்ன காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தில் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற மதங்களை, மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனிக்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் இருக்க பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை வழங்குது. மறுமணம் செய்து, திருமணத்துக்கு பிறகு நம்ம பிரிவு ஏற்பட்டு விட்டால் மறுமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மார்க்கம், குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹும் ரசூலும் வழங்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த மறுமணத்திற்கு காத்திருக்க வேண்டிய ஒரு காலம்தான் இத்தா என்று சொல்லப்படக்கூடிய காலம். அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது அப்படிங்கிறது நாம பார்க்கிற, மார்க்கத்தை பார்க்கிற செய்தி. அதுதான் இத்தா என்று சொல்லப்படுகிறது. மிகவும் தெளிவாக ஹஸ்ரத் நம்மளுக்கு அதை புரிய வச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியா என்ன இருக்குன்னா, இத்தாவை பத்தி மக்களுடைய கருத்து மார்க்கத்திற்கு முரணானதா இருக்கா அப்படின்றது தான் அடுத்த கேள்வியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் ஹஸ்ரத் இப்போ தெளிவான ஒரு உரையை கொடுப்பாங்க. இதான் சொன்னாலே மக்கள் நிறைய பேசிக்கிறாங்களே, நிறைய நடைமுறைகள்லாம் மக்கள் சொல்றாங்களே, அப்போ மக்கள் சொல்றதும் மார்க்கம் சொல்றதும் ரெண்டும் ஒன்று தானா, ரெண்டில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, மாறுபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஷரீஅத் நிர்ணயித்த காலம், ஷரீஅத் ஒரு காலத்தை நிர்ணயம் செய்கிறது. அந்த ஷரீஅத் நிர்ணயித்த காலம் வரை இத்தா இருப்பது என்பது அவசியமான ஒன்று. ஆனால் இன்னைக்கு பல மஹல்லாக்களில், மக்களிடத்துல, பல இடங்களில், பல ஊர்களில் விதவிதமான விஷயங்களில் இத்தாவில் கருத்துக்களை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். சிலர் சின்ன பொண்ணு தானே இது வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஏதோ நடந்து போச்சு, 2 பேத்துக்கு மத்தியில ஒரு தலாக் ஏற்பட்டு போச்சு, 40 நாள் இருந்தா போதும் அப்படிலாம் சொல்லுகிற கருத்தை நாம் பார்க்கிறோம். இது மார்க்கம் அல்ல. 40 நாள் இருந்தா போதும் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லுகிற ஒரு செய்தி இல்லை. அதே போல கணவன் மனைவிக்கு இடையே பல வருடங்களாக தொடர்பே இல்லாமல் இருப்பாங்க. கணவன் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு
சமயத்தில் ஒரு எங்கேயாவது வெளியே சம்பாதிக்க போயிருப்பாங்க, அயல் நாடுகளுக்கு சம்பாதிக்க போயிருப்பாங்க. போன இடங்களில் வர முடியாமல் போயிடும். அல்லது சமயங்களில் கணவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நீண்ட காலம் தொடர்பு இல்லாமலேயே, இப்போலாம் இன்னைக்கெல்லாம் வந்து கையில் வந்து நம்ம செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், தொலைத்தொடர்பு துறை நிறைய வளர்ச்சி கண்டிருக்கு. ஒரு காலகட்டங்களில் அயல் நாடுகளுக்கு போகிறவங்க அவங்க எழுதுகிற கடிதம் இருக்குது, அது வந்து சேர்றதுக்கு மாத கணக்கில் ஆகும். அதற்கு திருப்பி இவங்க பதில் எழுதுனாங்கன்னா அது அங்கே போய் சேரும் பொழுது சில மாதங்கள் ஆகிவிடும். ஒரு கடிதம் வந்து சேர்ந்து அடுத்த கடிதம் போய் சேருவதற்கு ஏறத்தாழ 6 மாதங்கள்லாம் கூட சொன்னால் அந்த காலத்தில் நடக்கும். அந்த எழுதுகிற கடிதம் அது ஒன்று சேர்க்கப்பட்டு கப்பலில் ஏற்றி அது போய் சொன்னால் அது போய் அந்த இடத்துல சேர்ந்து குறிப்பிட்ட அட்ரஸில் விலாசத்தில் போய் சேரும்போது 6 மாத காலம் ஆகும். அதனால கணவன் இருக்கிறானா மனைவி இருக்கிறாளாங்கிற சந்தேகம் கூட சில நேரங்களில் வரும். இதை மாதிரி இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு இடையே பல வருடங்களாக தொடர்பே இல்லை, அதனால இதாவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு தாங்களாவே ஒரு மசாலாவை உண்டு பண்ணி கொண்டு அடுத்த திருமணத்திற்கு போகிறாங்க அப்படிங்கிறத நாம மார்க்கத்தில் பார்ப்போம். அதே போல ஒரு பெண் வாடகை வீட்டில் வசிக்கிறார், ஒரு பெண் வந்து வாடகை வீட்டில் வசிக்கிறார், அவர் தினசரி வேலைக்கு சென்றால் தான் சாப்பிட முடியும், அதனால இதா இருக்கவே தேவையில்லை அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், அவ தன்னுடைய வயிற்றுக்கு போஜனத்தை தேடணும், உணவு தேடணும், தன்னுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு பராமரிக்கிறதுக்கு தேடணும், அதனால இதெல்லாம் இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நாம இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல இத்தனை வயதிற்கு பிறகு இதெல்லாம் தேவையில்லைங்க, இவ்வளவு வயசாகி போச்சு இந்த அம்மாவுக்கு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வயசாகிடுச்சு, இதுக்கு பிற்பாடு என்ன இதா வேண்டி கிடக்குது அப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு வயதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் கூடுதல் வயதாக இருந்தா அதை காரணம் சொல்லி இதா இருக்க தேவையில்லை, அப்படி விட்டுறலாம், சகஜமா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களிடத்துல ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கிறது. அதே போல பல இடங்களிலே 40 நாட்கள் என்று இத்தாவினுடைய அளவை எல்லாத்துக்கும் ஒரே 40, எல்லாத்துக்கும் ஒரே 40 நாள் இருந்தால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 என்ற ஒரு எண்ணிக்கையை நிர்ணயித்து வைத்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான ஒரு அபாண்டமான, அதுவும் வார்த்தையை சொல்ல போனா அபத்தமான அபாண்டமான நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நாம பார்க்கிற ஒரு செய்தி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய மக்களிடத்தில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதாவுடைய எண்ணிக்கையினுடைய விஷயத்தில் சில என்ன பண்ணாங்கன்னா 1 மாதம் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து ஒரே 1 மாதம் இருந்தால் போதும், அவங்க அடுத்த திருமணத்துக்கு செஞ்செல்லாம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்கன்னு சொன்னால் சொல்லுகிற செய்திகளையும் திருமணங்கள் நடைபெறுவதையும் பார்க்கிறோம். ஆக இதெல்லாம் மக்கள் சொல்வது மார்க்கம் அல்ல, அல்லாஹும் ரசூலும் இது சம்பந்தமாக என்ன எண்ணிக்கைகளை சொல்லி இருக்கிறாங்களோ அதுதான் மார்க்கம் என்பதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா மிகவும் ஒரு தெளிவான விளக்க உரை ஹஜ்ரத் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்துட்டு ஹஜ்ரத், இத்தாவில் ஒரு வகை தான் இருக்கா இல்லை அதில் பல வகை இருக்கா அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க. இத்தாவில் வந்து ஒரு வகைதான் இருக்கா பல வகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒரு நல்ல கேள்வி, அவசியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மக்களிடத்தில் இதான்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது மட்டும் விளங்கியிருக்காங்களே தவிர என்னென்ன விஷயங்களுக்கு எவ்வளவு காலம் அப்படிங்கிறது சரியான விளக்கம் இல்லை. பொதுவாக 4 மாதம் 10 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை எல்லாரும் விளங்கி வச்சுருப்பாங்க. தப்பாக விளங்கி வச்சிருந்தது 40 நாள் 30 நாள் அப்படிங்கிறது ஒன்று. 4 மாதம் 10 நாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா ஒரு காலத்தை விளங்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எல்லா இதாவுக்குமே வந்து 4 மாதம் 10 நாள் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. 4 விதமான வகைகள் இத்தாவில் 4 வகைகள் இருக்கிறது. அந்த 4 வகையும் இன்ஷா அல்லாஹ் நாம் சொன்னால் சரியாக இருக்கும், கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல தலாக்கு விடப்பட்ட பெண்ணின் இத்தா. முதல்ல யாருங்க? தலாக். ஒரு பெண்ணை கணவன் வந்து தலாக் விட்டுறான், உனக்கு எனக்கு சரி வராது, நான் உன்னை தலாக் விடுகிறேன். தலாக்குடைய வகைகள் வேற, தலாக் எப்படி விடணும் அப்படிங்கிறது அந்த முறைகள் நம்ம அந்த இடத்துக்கே போகல. நம்ம இத்தாவை பற்றி பேசுவதனால் நம்ம சுருக்கமாக வந்துடுறோம். தலாக்கு விடப்பட்ட பெண்ணின் இத்தா முதல் 4 முதல். 2வது கணவர் மரணித்து போகி விடுகிறார். கணவனோட அந்நியமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, கணவனுக்கு மரணம் வந்து விட்டது, ஏதோ
ஏதோ ஒரு காரணம் மரணம் வந்து விட்டது. இப்போ அந்த பெண் எவ்வளவு நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு யுத்தா. ரெண்டாவது ஒரு யுத்தா. மூன்றாவது மாதவிடாய் நின்று போன பெண். மாதவிடாய் நின்று போயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்துட்டா என்ன ஆகும்னு சொன்னா அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போகும். அதே போல மாதவிடாய் நின்று போச்சு அல்லது மாதவிடாய் ஏற்படாத பெண், மாதவிடாயே வராத பெண்கள் இருப்பாங்க. ஒன்று சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம், இல்ல மாதவிடாயே வராமலேயே வயதுகளை கடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கூட இருக்கலாம். அவங்களை தலாக்கு விட்டால் அந்த பெண்ணினுடைய இத்தா என்ன அப்படின்னு மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது. அடுத்து நான்காவதாக கர்ப்பமுடைய பெண். கணவன் மனைவி ஒன்னா இணைஞ்சு வாழ்ந்துடுறாங்க. அந்த காலகட்டத்தில் பெண் கர்ப்பமுற்று இருக்கிறாள், கருவுற்று இருக்கிறாள். இந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் தலாக்கு விடுறான், அல்லது கணவன் இறந்து போகிறான், அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் 2 பேரும் பிரிஞ்சுறாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய இத்தா என்ன, காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக இருக்கு அப்படிங்கிறது நாம இங்க பார்க்கிற செய்தி. இன்னொரு செய்தியை நாம இப்ப கவனிக்கணும். இப்போ இந்த 4க்குமே நாம ஒரு எண்ணிக்கை இருக்கிறது, மார்க்கத்தில் ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. அந்த எண்ணிக்கை எந்த அடிப்படையில் என்று சொன்னால் சூரிய கணக்கை வைத்து அல்ல, சந்திர கணக்கை வைத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம பிறை பார்த்து நோன்பு விடுகிறோம், நோன்பு திறக்கிறோமோ, பெருநாளை கொண்டாடுகிறோமோ, ஹஜ்ஜு பெருநாளுடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறோமோ, சந்திர கணக்கு தானே வைக்கிறோம் நம்ம. அதே போல மார்க்கத்தினுடைய இந்த இத்தாவிற்கும் சந்திர கணக்கு தான் வைக்க வேண்டும், அதுதான் பார்க்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். எடை பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம சுருக்கமாக விளக்கணும். நம்ம நேரம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், சுருக்கமாக நம்ம விளக்கம் கொடுப்போம். விவாகரத்து செய்யப்பட்ட பெண், இவளுக்கு என்ன இத்தா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல 228வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஇன். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாத காலம், 3 மாதம் மாதவிடாய் காலம், 3 மாத மாதவிடாய் காலம் முடியும் வரை மறுமணம் செய்யாமல் தங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா தங்களுடைய விஷயத்திலே அவர்கள் காத்திருக்க வேண்டும், தங்களுடைய அந்த திருமண விஷயத்திலே அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ முதல்ல யாருங்க? விவாகரத்து செய்யப்பட்ட பெண், கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் எவ்வளவு நாளைக்கு இருக்கணுங்க? 3 மாதவிடாய் காலம். அந்த நாட்கள்ல கொஞ்சம் கூடுதல் குறைவு ஏற்படலாம், அந்த நாட்கள்ல கூடுதல் குறைவு ஏற்படலாம். சில பெண்களுக்கு 3 நாள் தான் மாதவிடாய் வரும், சில பெண்களுக்கு 7 நாள், சில பெண்களுக்கு 10 நாள் அப்படிலாம் ஏற்படும். அப்ப எப்போ மாதவிடாய் ஏற்பட்டு சுத்தமாகிறதோ இந்த சுத்தம் என்ற கணக்கையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மாதவிடாய் எப்பொழுது ஏற்பட்டதோ அந்த கணக்கையும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் 3 மாதவிடாய் காலம் அந்த பெண் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற ஒரு செய்தி. முதல் வகை. இரண்டாவது, கணவர் இப்பொழுது மரணித்து விட்டார். கணவர் என்னாச்சுங்க? மரணம் ஏற்பட்டு போச்சு. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில அதே சூரத்துல் பக்ராவுல 234வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், வல்லதீன யுதவஃபவுன மின்கும் வயதரூன அஸுவாஜன் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ராம். என்ன சொன்னா, கணவன் மரணித்து விட்டால் உங்கள் யாருக்கேனும் மனைவியரை விட்டுவிட்டு கணவன் இறந்து விடுவார் என்று சொன்னால் அந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி 4 மாதம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். 4 மாதம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது வகை. இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு 3 மாதவிடாய். இரண்டாவது, கணவன் மரணித்து விட்ட பெண்ணுக்கு 4 மாதங்கள் சந்திர கணக்கின் அடிப்படையில்
4 மாதங்களும் 10 நாட்களுமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அதே போல வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒன்லி அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி நான் இதுக்கு விளக்கம் கொடுக்கின்றேன். மூன்றாவது ஒரு இதா இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா மாதவிடாய் நின்று போன பெண். மாதவிடாய் சுத்தமாவே நின்று போச்சு, அவளுக்கு அந்த வயசு எத்திட்டா, மாதவிடாய் போல வராது, மாதவிடாய் நின்று போச்சு, அல்லது இதுவரை மாதவிடாயே காணாத பெண், அது சிறிய பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது வயது கூடியும் மாதவிடாய் ஏற்படாதவளாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்திருப்பார்கள் அல்லவா, அவங்களுக்கு என்ன இத்தாவுடைய காலம்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 65வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றான் பாருங்க, வல்லாஹி யஇஸ்த மினல் மஹீதி மின் நிசாயிக்கும் இனி தபதும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுரின் வல்லாஹி லம் யஹில்ன. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, மாதவிடாய் இனி வராது என அந்த நிராசையாகிவிட்ட அந்த உங்களுடைய பெண்களுக்கு இனி மாதவிடாய் வராது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டு விட்ட அந்த பெண்களுக்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இத்தா காலம் என்பது கணக்கிட்டு தெரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. கணக்கிட தெரியாமல் இருந்து விடக்கூடாது, கணக்கிட தெரிய வேண்டும். எப்படின்னு சொன்னா, நீங்கள் ஐயம் கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்களின் இத்தா காலம் 3 மாதங்கள் என்று முடிவு செய்யுங்கள். உங்களுக்கு கணக்கிட முடியும் அப்படின்னு சொன்னா 3 மாதங்கள் சொல்லி முடிவு செஞ்சுக்கிங்க. சந்திர கணக்கில் 3 மாதம் முடிவு பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு மாசத்தை கணக்கு வச்சுக்க உங்களால முடியல அப்படின்னு சொன்னா மாதவிடாயும் வராமல் இருக்கிற நிலையில உங்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு கணக்கிட தெரியாமல் போய்விடும் என்று சொன்னால் அந்த என்ன செய்யுங்கன்னு சொன்னா 3 மாதம் என்று நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா காலங்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதில் நீங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா நீங்க இருந்து காலத்தை கணக்கிடுற விஷயத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு மாதவிடாய் ஏற்படாத இளம்பெண்ணினுடைய சட்டத்தின் விஷயத்திலையும் இதுதான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக இது 3வது. 4வது ஒரு வகை என்ன அப்படின்னு சொன்னா, 4வது ஒரு வகை அப்படின்னு சொன்னா கர்ப்பமுடைய பெண்கள் கணவனால கைவிடப்பட்டுட்டால் அப்படின்னாலும் சரி, அல்லது தானே கணவனிடத்திலிருந்து விலகுவதற்கான முயற்சி செய்கிறாள் என்றாலும் சரி, அல்லது கணவன் இறந்து விடுகிறான் என்ற நிலை இருந்தாலும் சரி, கர்ப்பமுற்றிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த கர்ப்பத்தை அவள் பெற்றெடுக்கின்ற காலம் வரை அவள் இதா இருக்க வேண்டும். அது 10 நாளும் இருக்கலாம், 10 மாசமா கூட இருக்கலாம், 10 நாளும் இருக்கலாம், 10 மாசமா இருக்கலாம். இல்ல கணவன் தலாக்கு இட்டு அடுத்து 1 மணி 2 மணி நேரத்திலேயே ஒரு நாள்லேயே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அவளுடைய இதா அதோடு குழந்தை பிறந்ததோடு முடிந்து போய் விடுகிறது அப்படிங்கிறதையும் நாம குர்ஆன்ல பார்க்கிற செய்தி. 65வது அத்தியாயத்துல 4வது வசனத்தை அல்லாஹ் பேசுறான். வஊலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன ஐ யதஅன ஹமலஹுன்ன. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, கணவன் மூலமாக கர்ப்பம் தரித்து இருக்கிறாள் அந்த பெண்ணினுடைய இத்தா காலம், ஒரு ஆணி மூலமாக கர்ப்பம் தரித்து இருக்கிறாள் அந்த பெண்ணுடைய இத்தா காலம் எவ்வளவுன்னு சொன்னா அவள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரையில் ஆகும். குழந்தையை எப்ப பெற்றெடுக்கிறாளோ அப்ப இத்தா காலம் முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது நாம பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. அப்படிங்கிறது நாம இத்தாவுடைய விஷயத்துல இது பார்க்கிற மிக முக்கியமான தகவல்கள். இந்த 4 விஷயங்கள், இந்த நாளையும் அவசியமாக பேண வேண்டும். இந்த நாளில் பேணப்படவில்லை என்று சொன்னால் 4 மாசம் 10 நாள் ஒரு பெண் அவ இருக்கணும் அப்படின்னு சொன்னா 4 மாசம் 10 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு திருமணத்தை செய்வான்னு சொன்னா அந்த திருமணம் கூடாது. அந்த வாழ்க்கை விபச்சார வாழ்க்கை. 3 மாதம் மாதவிடாய் காலம் இருக்க வேண்டிய பெண் 2 மாசம் முடிஞ்சிச்சு, 3வது மாதவிடாய் வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணான்னு சொன்னா கணவனை தேர்ந்தெடுத்து கொண்டால், திருமணம் செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை அது ஹராமான வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை. அதே போன்றுதான் ஒவ்வொன்றுமாக அந்த 4 விஷயங்களையும் பார்க்கிறோம். ஆக 1 மாதம் என்பதோ 40 நாள் என்பதோ இத்தாவுடைய விஷயங்களில் இல்லை. மார்க்கம் சொல்லாத ஒரு அப்பட்டமான மக்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிற ஒரு
ஒரு செய்தி. இதை மீறி யார் திருமணம் செய்தாலும் அவர்கள் தங்கள் அந்த திருமணம் கூடாது என்ற அடிப்படையிலே அதை அப்படியே விட்டுவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 4இல் எந்த அடிப்படையில் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும் என்பதை அனுசரித்து அந்த திருமணத்தை அடுத்து நடத்த வேண்டும். ஏற்கனவே திருமணம் செய்திருந்தால் அந்த திருமணம் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பகுதிகளில் நடைபெறுகிற ஒரு விஷயத்தை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னால், எனக்கு கணவனோடு எனக்கு விருப்பம் இல்லை, வாழ விருப்பம் இல்லை. அப்படிங்கிற காலகட்டத்திலேயே இன்னொரு ஆணை தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனோநிலைக்கு வருகிற பொழுது அந்த கணவனிடத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹுலா பெற்றுக் கொள்கிறார்கள். ஹுலா பெற்றுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இத்தா இருக்காமலேயே அல்லது இத்தாவுடைய காலத்தை முழுமையாக இருந்து அதற்கடுத்து திருமணம் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா திருமணத்தை தான் விரும்பிய அந்த இன்னொரு ஆடவனோடு திருமண ஏற்பாடுகள் செய்து திருமணத்தை செஞ்சு கொள்றாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்று. இவைகளெல்லாம் கடைசி வரை விபச்சாரத்திலேயே இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம இந்த செய்திகளை சொல்றதுனால, இது போன்ற செய்திகளை நாம பேசுறதுனால சில இடங்களில் திருமணமே நின்று போயிருக்கிறது. இந்த உலமாக்கள் இது மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்ல போகும் பொழுது திருமணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன், நான் வரமாட்டேன் என்று ஒதுங்குவாங்க. அதாவது நீங்க இதா இருக்க சரியான இதா காலம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தகவல் வந்திருக்கிறது, எனக்கு தெரிந்திருக்கிறது, அதாவது நான் தான் இந்த கணவனுக்கும் இந்த மனைவிக்கும் இடையிலே தலாக்கை முன்னின்று தலாக்கை வாங்கி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது, அதை கண்கூடாக நானே பார்த்து இருக்கிறேன். அப்படி இருக்க இன்னும் இதாவுடைய காலங்கள் இருக்க நீங்கள் இப்பொழுதே திருமணம் செய்கிறீர்களே, இந்த திருமணத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி ஒரு ஆலிமோ ஒரு நிர்வாகமோ வரும் என்று சொன்னால் அதுதான் சரியானது. அவர்கள் மீது மக்களுடைய கோபம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அந்த ஆலிமின் மீது அந்த நிர்வாகத்தின் மீது கோபம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, திருமணத்தை நடத்தி வைக்க அந்த ஆலிமோ அந்த நிர்வாகமோ முன்வரக்கூடாது. அப்படி வருவார்கள், தெரிந்து கொண்டே வருவார்கள் என்று சொன்னால் நாளை அந்த திருமணத்தை செய்து வைத்த காசியும் குற்றம் பிடிக்கப்படுவார், விபச்சாரத்துக்கு துணை போனார் என்று சொல்லி குற்றம் பிடிக்கப்படுவார் என்று சொல்லி மார்க்கம் சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன விளக்கங்களை நாம் பெற்றுக்கொண்டோமோ அந்த விளக்கங்களினுடைய அடிப்படையிலே நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறுகிற இந்த பிரச்சனைகளை நாம் கையாளுவோம், மேற்கொள்ளுவோம். முடிந்தவரை தலாக்கை தவிர்ப்போம், இணைந்து வாழ்வதற்கான முயற்சிகளை செய்வோம். நமக்கு மத்தியிலே நல்ல நம்முடைய கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல பிணக்குகள் வராமல் நல்ல மனசோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல ஒரு ஏற்பாட்டை செய்த இந்த சகோதரருக்கு நான் நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹஸ்ரத் மிகவும் தெளிவாக நம்ம மேற்கண்ட சந்தேகங்களுக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க. இந்த காணொளி மூலமா ஹித்தாவையும் தலாக்கையும் பற்றி நீங்களாம் தெளிவு பெற்றிருப்பீங்க அப்படின்ற நோக்கோடு இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த இன்ட்ரோவை மட்டும் நான் திருப்பியும் பண்ணிடுறேன்.